என்று படித்தலின் முக்கியத்தை பற்றி அற்புதமாக விளங்கிய பேச்சாளருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து வாழ்த்துரை வழங்க இளைய தீபன் எங்கு பார்த்தாலும் சமயம் சார்ந்த பல நிகழ்வுகளிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு பக்தியுடன் கவிதையும் பக்தியுடன் உலாவரும் அன்பு அறிஞர் அற்புத கவிஞர் இளைய தீபன் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க உங்கள் கரவொலியுடன் அழைக்கின்றேன். குழந்தை இலக்கிய பேரவை மற்றும் தஞ்சை தமிழ் மன்றம் இணைந்து நடத்தும் இந்த சிந்தனை வெண்பா நூல் வெளியீட்டு விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற அத்தனை பேருக்கும் முதற்கண் வணக்கம். செல்லதுரையை பற்றி சொல்லணும்னா அந்த சொல்லிலே இருப்பாரு, அவர் செல்லாத துறை இல்லை, அதாவது தொடாத துறை இல்லை இந்த செல்லதுரை. ஆமா, எங்கள் செல்லமான ஆசிரியர், எங்களுடைய அன்புக்குரியவர், அன்பு நண்பர் செல்லதுரை அவர்கள் செல்லாத துறைகள் இல்லை, அதாவது தொடாத துறை இல்லை. எதை சொன்னாலும் அதை செஞ்சு காட்டி சாதிக்கக்கூடிய ஆற்றல் உடையவர். அவர் எல்லாரையும் பேசுனாங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். காலை கைபேசியை திறந்தால் வந்து விழும் புது புது வெண்பாக்கள் 2. காலை கைபேசியை திறந்தால் வந்து விழும் புது புது வெண்பாக்கள் 2. அதுல ஒன்று மோகன் அவர்களின் வெண்பா, மற்றொன்று செல்லதுரையினுடைய வெண்பா. காலையில கண் விழிச்சா செல்ல ஓப்பன் பண்ணா 2 வெண்பா படிக்காம நம்ம அந்த நகர முடியாது, அப்படி நம்மளை கட்டி போட்டு வைத்திருக்கிறார்கள். வெண்பா புலி நம்ம ஐயா சொன்னாங்க, வெண்பா எழுதுறதுங்கிறது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை, யாரும் அதுக்கு வரமாட்டாங்க, முன் வர மாட்டாங்க எழுதுறதுக்கு. ஆனா இவர்களுக்கு புலி இல்லை, வெண்பா அது வெறும் துரும்பு இவர்களுக்கு. அதாவது மோகனுக்கு இவருக்கு வந்து வெண்பாங்கிறது துரும்பு, இனிய நற்கரும்பு. இந்த வெண்பா எழுதுவதிலே அவர்களுக்கு அவ்வளவு விருப்பம். நம்முடைய செல்லதுரை அவர்கள் சிந்திக்காத நாள் இல்லை, அதனால நாளும் ஒரு வெண்பா அப்படிங்கிறது போல சிந்தனை செய்து ஏதோ ஒரு பொருள் அவர்கள் எண்ணிக்கொண்டே இருப்பார். நான் இதை நேராக பார்த்துருக்கேன். நாங்கள் சண்டிகர் செல்லுகிற போது, தொடர்வண்டியில் செல்கிற போது, அல்லது காலை நேரத்தில் இவர்களை பார்த்தா எங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். நான் ஒரு கவிதை எழுதி உட்காந்துருப்பேன், மண்டையை பிடிச்சி உட்காந்துருப்பேன். ஆனால் இவர் அந்த கவிதையை நாங்கள் கவியரங்கத்தில் கவிதை படிக்கணும் சண்டிகரில், அதுக்கான கவிதையை இங்கே படைத்துக்கிட்டு இருப்போம், அதை சிந்தனை பண்ணிட்டு இருப்போம். இவங்க பார்த்தா இன்னொரு வெண்பாக இருக்கான்னு எழுதிட்டு இருப்பார். ஆமாம், காலை குழந்ததும் கவிதை வானத்தில் சிறகடிக்க தொடங்கி விடுவார். கவிதை வானத்தில் ஒரு சிறகடிக்க தொடங்கி விடுவார். நாளும் கவிதை புனைதல் வைராக்கியம் கொண்டு வெற்றி வாகை சூடியுள்ளார். டெய்லி ஒன்று செய்யணும் அப்படிங்கிற அந்த வைராக்கியம் இன்னைக்கு எத்தனையோ கவிதைகள் வெண்பாவை பற்றி படைத்திருக்கிறார். அது பாராட்ட வேண்டிய விஷயம். நம்ம டெய்லி ஒரு காரியத்தை செய்யணும்னு மனசுல நிச்சயித்துக் கொள்வோம். ஆனா அதை இன்னைக்கு பரவாயில்ல நாளைக்கு செஞ்சுப்போம் அப்படின்னு விட்டுடுவோம். ஆனால் அப்படி இல்லாம அதை எழுதி முடிச்சுட்டு தான் அடுத்த அப்படிங்கிற மாரி ஒரு வைராக்கியத்தோடு அந்த சாதனையை செய்திருக்கிறார். நாங்கள்லாம் பணத்தை கல்லூரியில் பயின்ற காலத்தில் எங்களுடைய நண்பர்கள் என்ன செய்வோம்னா வெண்பாக்கு ஒரு ஈட்டடி கொடுத்து அந்த ஒரே ஈட்டடியாக இருக்கும், அதை 4-5 பேர் எழுதி அப்படி பரிமாறிக்கொள்வோம். அதுக்கப்புறம் நான் அந்த தொடரல. ஆனால் இவர் அதை தொடர் பயிற்சியாக செய்து வெற்றி கொண்டிருக்கிறார். என்னுடைய தந்தையாரும் கவிதை எழுதுகிற போது வெண்பா தான் அதிகமாக எழுதுவார். அது அவருக்கு பிடித்தது. ரொம்ப கஷ்டம்தான் இருந்தாலும் அவருக்கு எளிமையாக எழுதுவார். இந்த பேருந்து பற்றி கூட ஒரு திருக்குறள் எழுதியிருக்கிறார். பேருந்தில் செல்கிற போது அப்படிங்கிறது அந்த நடைப்பயிற்சியில் செல்கிறவர்கள் மற்றவர்கள் ஒரு திருக்குறளில் குரல் வெண்பாக எழுதியிருக்கிறார். அந்த கவிதை கூட என்கிட்ட இருக்கிறது. ஆனால் அதிகமாக அவர் எழுதுறது வெண்பா தான். அப்புறம் நான் பாரதிக்கு படைய 6 ஒரு வெண்பா எழுதினேன். ஒரு 6 இப்படி சில வெண்பாக்கள் தான் நான் எழுதியிருக்கிறேன். ஆனால் இவர்களை பார்க்கிற போது எனக்கு மலைப்பு தோன்றுகிறது. அத்தகைய ஒரு அற்புதமான ஒரு கவிஞரை நாம் வைத்திருக்கிறோம். பக்கத்தில் கவிஞர் செல்லதுரை அவர்கள் இந்த வெண்பாவிலே தன்னுடைய நாட்டம் செலுத்தியது போல மற்ற மரபு பாக்களிலும் தன்னை நாட்டம் செலுத்திக் கொண்டு இன்னும் ஒரு நல்ல நூலை அவர் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.